மணாலி. இந்த இடத்த பற்றி முழுமையான டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் பலரையும் போலவே நானும் குழு மணாலி அப்படிங்கிறது ஒரே இடம்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அங்கே போகும்போது தான் தெரிஞ்சது, குழுங்கிறது ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட், மணாலிங்கிறது அதில் இருக்கிற ஒரு டவுன். இங்கே போகிறதுக்கு டெல்லியிலேருந்தோ இல்லை சண்டிகர்லேருந்தோ சாலை மார்க்கமாக ஹிமாச்சல் பிரதேசத்துக்கு போயிட்டு குலு டிஸ்ட்ரிக்டில் நுழைஞ்சு மணாலிக்கு போகணும். ஹிமாச்சல் பிரதேசத்தில் நுழைஞ்ச உடனேயே கிளைமேட் மாறிடுது. மரங்களும் மலைகளும் சூழ்ந்த சாலை நம்மை வரவேற்குது. இந்த இமாச்சல் பிரதேஷ் மாநிலம் முழுசாகவே இமயமலை தொடர் இருக்கிறதால இங்கே பல இடங்களில் மலைகளை குடைஞ்சு பாறைகளை குடைஞ்சு டனல் அமைச்சிருக்காங்க. இந்த டனல்ஸ் எல்லாமே நம்பர் போடப்பட்டு அழகாக மெயின்டைன் பண்ணப்படுது. இந்த இடத்துக்கு வரவங்க எல்லாருமே முக்கியமாக பார்க்க வேண்டிய இடம் ரோட்டாங் பாஸ். பாஸ்ங்கிறது 2 மலைகளுக்கு நடுவே நுழைய முடிகிற இடம். தமிழில் கணவாய்னு சொல்லுவாங்க. இதுதான் ரோட்டாங் பாஸ். இங்கே தான் அழகழகான பனி மலைகளும் பனிச்சறுக்கும் இருக்குது. இங்கே போகிறதுக்கு முதல்லையே அரசாங்கத்துக்கிட்ட பர்மிஷன், அதாவது பாஸ் வாங்கணும். இந்த பாஸ் இருக்குதான்னு செக் பண்ணிட்டு தான் உள்ளவே விடுவாங்க. அளவுக்கு அதிகமாக மக்கள் கூடுறது தடுக்கிறதுக்காக இந்த முறை இங்கே பின்பற்றப்படுது. இந்த மணாலி டவுனில் இருந்து ரோட்டாங் பாஸுக்கு 50 கிலோமீட்டர் மலைப்பாதையில் பயணம் செய்யணும். வழியிலேயே சில கோயில்கள்லாம் இருக்குது. சொலாங் வேலி இருக்குது. அதையெல்லாம் ஒரு நாள் முன்னாடியே பார்த்துடுறது நல்லது. இந்த சொலாங் வேலியில் தான் ஹாட் ஏர் பலூன், பேராகிளைடிங், ஜிப் லைன், இந்த மாதிரி சாகச விளையாட்டுகள் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் எல்லா நேரங்கள்லையும் கிடைக்காது. காற்று சாதகமாக இருக்கும்போது தான் இதையெல்லாம் நம்ம விளையாட முடியும். மற்ற நேரங்களில் இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடுறாங்க. இந்த விளையாட்டுகளுக்கு 500 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த இடம் வரைக்கும் நம்ம சாதாரணமாக நம்ம வீடுகளில் குளிர்காலத்தில் யூஸ் பண்ணுற ஸ்வெட்டர்ஸ், ஷூஸ் இது மட்டுமே போதும். இதுக்கு மேலே ரொட்டாங் பாஸ் போகிறதுக்கு தான் ஸ்பெஷல் ட்ரெஸ் வேணும். அந்த ஸ்பெஷல் ட்ரெஸ், பூட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வாடகைக்கு கிடைக்கும். நம்ம உருவ அமைப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்களே இந்த ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுடுறாங்க. இந்த ட்ரெஸ்ஸு, பூட்ஸு எல்லாத்துக்கும் 250 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. திரும்பி வரும்போது இந்த ட்ரெஸ்ஸை திருப்பி நம்ம கொடுத்துடணும். இதையெல்லாம் போட்டுக்கிட்டு மலை மேலே பயணித்து தான் ரொட்டாங் பாஸுக்கு போகணும். மிக மிக திறமையான டிரைவர்ஸ் மட்டும்தான் இந்த இடத்துல ஓட்ட முடியும். இந்த பாதையில் தான் அட்டல் டனல் இருக்குது. மலைக்கு நடுவில் கொடைஞ்சு உருவாக்கப்பட்ட இந்த டனல் 9 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இது ரொட்டாங் டனல் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே இருக்கிற டனல்ஸ்லேயே மிக மிக நீளமானதும் ரொம்பவே அழகானது, ரொம்ப முக்கியமானதும் இந்த டனல் தான். இந்த நீளமான டனலை கடந்து பல ஹேர்பின் பென்ஸ் எல்லாம் தாண்டி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய்கிட்டே இருக்கோம். தூரத்தில் பனி படர்ந்த அந்த மலை பளீரிடுது. அந்த நேரத்தில் அதை பார்த்த உடனே என்ன தோணுச்சு தெரியுமா? மகாகவி பாரதியார் எழுதின வெள்ளி பனிமலை அப்படிங்கிற வார்த்தை தான் மனசில் வந்தது. எவ்வளவு சத்தியமான வார்த்தை! அவர் இதை பார்த்துட்டு எழுதினாரோ இல்லை பார்க்காம எழுதினாரோ தெரியாது. அப்படியே வெள்ளியை உருக்கி ஊத்தின மாதிரி அந்த பனி மலை தூரத்துல இருந்து கண்ணை பறிச்சுது. கிட்ட நெருங்க நெருங்க அதோட பிரம்மாண்டம் அப்படியே பிரமிக்க வச்சது. இந்த இடம் தரைமட்டத்திலிருந்து 3978 மீட்டர், அதாவது 4 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்குது. இவ்வளவு உயரத்தில் இருக்கிறதால இங்கே ஆக்சிஜன் குறைவாக இருக்கும். அதனால சிலருக்கு தலை சுத்தல், தலைவலி இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 1 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் இங்கே இருந்தால் இந்த மாதிரி உடல் பிரச்சனைகள்லாம் வராது. அதுக்கு மேலே நாம் இங்கே இருந்தால் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதனால் கவலைப்படாமல் இந்த இடத்தோட அழகை நாம் ரசிக்கலாம். நாங்கள் போனது ஜூன் மாதம் அப்படிங்கிறதால அதிகமான பனிப்பொழிவுலாம் இல்லை. ஆனால் பனித்துகள்கள் நிறைஞ்ச மலை ரொம்பவே ரம்யமாக இருந்தது. அந்த பனியில் கால்கள் புதைய புதைய நடக்கலாம். ஒருத்தர் மேலே ஒருத்தர் பனிக்கட்டியை தூக்கி போட்டு விளையாடலாம். இங்கே இருக்கிற இந்த மாதிரி வண்டிகளில் பயணிக்கலாம்.
இங்கே சாப்பிட்றதுக்கு சுட சுட மேகி செஞ்சு கொடுக்குறாங்க, அதை சாப்பிடலாம். இங்கே தரமான கேமராவில் தரமான புகைப்படம் எடுத்து நம்ம மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தராங்க. தேவைப்பட்டால் இவங்கக்கிட்ட ஃபோட்டோஸ் நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடத்துல எந்த நெட்வொர்க்கும் வேலை செய்யாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. எல்லாத்தையும் பார்த்து ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள இந்த இடத்துலேருந்து நம்ம கிளம்பிடலாம். இந்த இதமான குளிரும் வெள்ளை மேகங்களும் அந்த வெள்ளி பனிமலையும் நீங்காத நினைவுகளாக நம்ம மனசுக்குள்ள என்றைக்கும் இருக்கும். நன்றி, வணக்கம். இப்படி ஒரு அருமையான டூரை அரேஞ்ச் பண்ணி எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணி அக்கறையோடு கூட்டிகிட்டு போன திரு பொன்னூர் விஜயன் அவர்களுக்கு எனது சிறப்பு நன்றி. மொபைல் நம்பர் 9600048803.